வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். 28th நம்ம கொடுத்த ஸ்டாக்கோட போஸ்ட் மார்க்கெட்டும் இன்றைக்கி 29 நம்ம கொடுக்க போகிற ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிசிஎஸ், பிவிஆர், ஹீரோ மோட்டார், கால்பால் இது வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்பாலும் டிசிஎஸும் வந்து நம்மளோட லெவலே கிராஸ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து க்ரீன் லைனையும் வந்து தொட கிடையாது. அதேமாரி நமக்கு ரெட் லைனையும் வந்து கால்பால் வந்து தொடல. அதேமாரி டிசிஎஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ் என்னாச்சு? ஸோ டிசிஎஸும் பாருங்கள் நம்மளோட க்ரீன் லைனையும் தொடல, நம்மளோட ரெட் லைனையும் தொடல. ஸோ அதனால் டிசிஎஸையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிவிஆர் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ பிவிஆர் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் பாருங்கள் அருமையாக ஒர்க் ஆகிருக்கு. பிவிஆர் வந்து இன்றைக்கி சூப்பராக நம்மளோட ரெட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரெட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ரெட் லைன் வந்து நீங்கள் 1488 வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 1471 வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக 1488 வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. 1488 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு 14 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ 7 பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைப்பீங்க. 7 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1481 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ 14 எத்தனை 9 7 பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா அப்போ உங்களுக்கு வந்து 1497 96ன்னு வச்சுக்கலாம். 96 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்கள் நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு அடிச்சிருக்காது. அழகாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து பாயிண்ட் வந்திருக்கும். இங்கே தான் நான் வந்து சொன்னேன், இந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறேன் 20 SMA எவ்வளோ அழகாக உங்களை கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கால் ட்ரிகர் ஆனோடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்கணும்னா உங்களோட 20 SMA ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ மேலே வர உங்களோட 20 SMA நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒருவேளை நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 20 SMA ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும். ஸோ 20 SMAக்கு கீழே ஒரு பாயிண்ட்டோ, ஏன்னா 20 SMAவில் கரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டுக்காக திருப்பி 20 SMAக்கு வரும். அப்போ வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அதனால தான் 20 SMAக்கு கீழேயோ இல்லைன்னா இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளியே கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். நீங்கள் என்ன தான் வச்சாலும் அதை நீங்கள் ஆல்ரெடி வச்ச அந்த 50% ஸ்டாப் லாஸ்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 20 SMA ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இது பாருங்கள் அருமையான ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. நமக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு பிவிஆரில். ஸோ அதனால் நான் பிவிஆர் வந்து இன்றைக்கி ஓகே. அடுத்தது ஹீரோ மோட்டார். ஸோ ஹீரோ மோட்டார் என்னவாயிருக்குன்னு பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் பாருங்கள் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டார் வந்து கிட்டத்தட்ட 2 டார்கெட்டுமே அடிச்சிருச்சிங்க. 2 டார்கெட்டுமே பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. 20 SMA ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸே கிடையாது. 20 SMA ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக ஸ்டாப் லாஸே இல்லாமல் உங்களுக்கு வந்து டார்கெட் அடிச்சிருக்குது. இங்கே பாருங்கள் 2288 வந்து பண்ணினீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்டுனா 78 68 கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் வந்து அழகாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஹீரோ மோட்டார் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. இன்றைக்கி 2 ஸ்டாக் வந்து அமேசிங்காக ஒர்க் ஆகிருக்கு. ஈவன் தோ நமக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருந்தாலும் நமக்கு வந்து அருமையாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்தமாரி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்த 4 ஸ்டாக்கில் டிசிஎஸ் ஒர்க் ஆகலை, டிசிஎஸ் வந்து கிராஸ் ஆகலை, நம்மளோட லெவல்ஸே டச் ஆகலை. பிவிஆரும் ஹீரோ மோட்டாரும் ஒர்க் ஆகிருக்கு. அதனால் பிவிஆர், ஹீரோ மோட்டார், டிசிஎஸ் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதாவது நான் டெலீட் பண்ணிடுறேன். இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. கால்பால் வந்து நமக்கு இப்போ நேற்று கொடுத்துருந்தோம் கால்பால். பட் கால்பாலும் வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ அதனால் கால்பாலும் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணாதீங்க. எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தாராளமாக ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். ஒரு வேளை யாராவது ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் காசு வந்து போயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு வந்து கோல்கேட் வந்து என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 1511 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1523 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 23 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1534 போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் 1490 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1478 வர வாய்ப்பு இருக்குது. 1478 கிராஸ் பண்ணால் 1465 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நான் கொடுக்குறது வந்து நௌக்கரி. ஸோ நௌக்கரி வந்து பார்த்திங்கன்னா
அப்சைடில் வந்து 3626 கிராஸ் பண்ணிச்சுன்னா 3664 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 3664 கிராஸ் பண்ணிச்சுன்னா 3704 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டவுன் சைடில் 3543 கிராஸ் பண்ணிச்சுன்னா 3516 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையும் கிராஸ் பண்ணால் 34188 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவுக்கரி டைட்டன், நாளைக்கு டைட்டன் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டைட்டன் வந்து உங்களுக்கு அப்சைடில் வந்து 2513 கிராஸ் பண்ணால் தாராளமாக பை பண்ணுங்கள். 2526 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 2526 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2537 வர வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 2490 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2476 போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணால் 2462 மட்டும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 3 எது வந்து ட்ரேட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் வந்து டைட்டன் வந்து சொல்லுவேன். டைட்டன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒன் வே மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, எல்லா ஸ்டாக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி, அது மட்டும் இல்லாத 4 நமக்கு லீவு. அதனால் நாளைக்கு 7 அமைதியாக உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. இந்த ட்ரேட் பண்ணி காசை விட்டுட்டு இருக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.